அண்மை செய்தி. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 7 நக்சல்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் மற்றும் கன்கேர் மாவட்டங்களில் 7 நக்சல்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், தற்பொழுது சத்தீஸ்கர் மாநிலத்தில் 7 நக்சல்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். இதுபோன்று அடிக்கடி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, என்ன காரணம்? ஏப்ரல் 16ஆம் தேதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் இதே கன்கேர் வனப்பகுதியில் நக்சல்கள் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்து, அதுக்கப்புறம் 2 தரப்பிற்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டுல கிட்டத்தட்ட 29 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தாங்க. இதுல மாவோயிஸ்ட் தலைவர்கள் உட்பட முக்கிய நபர்களும் அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குது. அவங்க கிட்ட இருந்து ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆனாலும் கூட தொடர்ச்சியா இந்த தண்டேவாடா, அதே மாதிரி பக்சர், இந்த மாதிரி முக்கியமான நக்சல்கள் அதிகம் புழங்கக்கூடிய இடங்கள்ல தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டை அப்படின்றது நடத்தப்பட்டு வந்தது. அதுல இன்னைக்கு இந்த கான்கேர் மற்றும் நாராயண்பூர் எல்லை பகுதிகளில், மாவட்டத்தோட எல்லை பகுதிகளில் தீவிர காட்டுப்பகுதிகளில் சோதனை நடத்திட்டு இருந்த பொழுதுதான் 2 தரப்பிற்குடைய துப்பாக்கிச் சூடு அப்படின்றது தொடங்கியிருக்கு, சண்டையா மாறி இருக்கு. இதுல 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறதா முதல் கட்ட தகவல் அப்படின்றது கிடைச்சிருக்கு. இதுல இன்னும் ஏராளமானோர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் நமக்கு அங்கிருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம், சத்தீஸ்கர் மாநிலத்துல கடந்த தேர்தலின் போது பாஜக முன்வைத்த முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள்ல இந்த மாநிலத்திலிருந்து நக்சல்கள் பிரச்சனை முழுமையா அகற்றப்படும் அப்படின்றது அவங்களுடைய மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளை ஒன்னா இருந்துச்சு. அதனால நக்சல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மிக தீவிரமா அவங்க முன்னெடுத்துட்டு வராங்க அப்படின்றதையும் இந்த சமீப காலமா நடக்கக்கூடிய இந்த தீவிரமான என்கவுண்டர்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல்களுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 7 நக்சல்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி நிரஞ்சன்.